சிலர் மட்டும் மற்றவங்களை விட அதிகமா ஜெயிக்கிறது எப்படி? ம், நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். ஆமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதே நேரத்துல சிலர் மட்டும் அதிகமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்து பெரிய விஷயங்களை சாதிக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சுய ஒழுக்கத்தை பத்தி பேசுற ஒரு புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை வச்சு அலச போறோம். அருமை. இந்த உரையாடலோட நோக்கம் சுய ஒழுக்கத்தை ஒரு தண்டனையா பார்க்காம அது எப்படி ஒரு விடுதலைக்கான திறவுகோலா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? நாம எல்லாரும் ஆரம்பிக்கிற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். என்றாவது ஒரு நாள் தீவு. அந்த தீவு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்றாவது ஒரு நாள் அந்த புத்தகத்தை படிப்பேன், என்றாவது ஒரு நாள் உடற்பயிற்சி தொடங்குவேன். ஆமா, சொல்லப்போனா கிட்டத்தட்ட 80% மக்கள் இந்த தீவுல தான் வாழ்றாங்களாம். என்றாவது ஒரு நாள் என் பணப்பிரச்சனைய சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நாள் வரவே வராது. வரவே வராது. ஏன்னா அந்த தீவுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு பொதுவான பழக்கம் இருக்கு. என்ன அது? சாக்கு போக்கு சொல்றது. என் குழந்தை பருவம் சரியில்லை, என் பாஸ் ரொம்ப மோசம், நான் சரியா படிக்கல, இப்படி ஏதாவது ஒரு காரணம். இதுக்கு அந்த புத்தகத்துல ஒரு பேர் கூட இருக்குமே, எக்ஸ்கியூசிடிஸ். ஆமா, எக்ஸ்கியூசிட்டிஸ். இது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவும்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்போ இந்த நோயிலிருந்து தப்பிச்சு அந்த தீவிலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல் படி என்ன? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கஷ்டம். சாக்கு போக்கு சொல்றத நிறுத்திட்டு முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது. இது நடக்க வேண்டுமென்றால் அது என்னால் தான் முடியும். சரியா சொன்னீங்க. இஃப் இட்ஸ் டு பி, இட்ஸ் அப் டு மீ. அந்த ஒரு வரிய மனசுல ஏத்திக்கிட்டாலே பாதி தூரம் தாண்டின மாதிரி. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா சுய ஒழுக்கம்னா என்னன்னு சரியா வரையறுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் இத ரொம்ப கடுமையா நம்மை நாமே வருத்திக்கிற ஒரு விஷயமா பாக்குறாங்க. மிகச் சரியான கேள்வி. ஆசிரியர் கோப் மேயர்னு ஒரு சாதனையாளரை சந்திச்சப்போ அவர்கிட்ட கேட்டாராம், 1000 வெற்றி கொள்கைகள்ல எது முக்கியம்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் சுய ஒழுக்கத்துக்கான உண்மையான வரையறை. அது என்ன? நீங்க செய்ய வேண்டியத செய்ய வேண்டிய நேரத்துல அதை செய்ய உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ செய்வதற்கான திறன் தான் சுய ஒழுக்கம். இதுல அந்த உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோங்கிற வரிதான் ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா நம்ம இயல்பாவே சுலபமான வழியை தானே தேடுவோம். ஆமா, அதத்தான் ஆதாரம் குறைந்தபட்ச எதிர்ப்பின் பாதைன்னு சொல்லுது. பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட். அது நம்மளோட ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. ஆனா அதை விட ஆபத்தானதுன்னு ஆதாரம் சொல்றது உடனடி பலன் காரணி. அதாவது இப்போதைக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும், நாளைக்கு என்ன ஆனா என்னங்கிற மனநிலை. அதேதான். இந்த 2 எதிரிகளும் சேர்ந்துதான் நம்மள அந்த என்றாவது ஒரு நாள் தீவுல நிரந்தரமா குடி வச்சிடுது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். காலையில அலாரம் அடிக்குது, இன்னும் 5 நிமிஷம் தூங்குறது குறைந்தபட்ச எதிர்ப்பு பாதை. சரி, அந்த 5 நிமிஷம் தூக்கம் தர்றது உடனடி பலன். ஆனா அதனால ஆபீஸ்க்கு லேட்டா போறது நீண்ட கால விளைவு. சுய ஒழுக்கங்கிறது அந்த உடனடி சுகத்தை தாண்டி பாக்கிற திறன்தான். சரி. இந்த 2 பெரிய எதிரிகளை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு வலிமையான மனநிலை தேவை. நம்மளோட டிஃபால்ட் செட்டிங்கை மாத்த என்ன வழி? இங்கதான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட டாக்டர் எட்வர்ட் பான்ஃபீல்ட் செஞ்ச ஒரு ஆய்வு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமா, அந்த 50 இயர்ஸ் ஆய்வு இல்லையா? அதேதான். அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சமூகத்துல உயர்ந்த இடத்துக்கு வர்றவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான குணம் நீண்டகால பார்வை, லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ். சரியா சொன்னீங்க. அவங்க 5, 10, 20 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு தெளிவான சித்திரத்தை மனசுல வச்சிருக்காங்க. அந்த சித்திரத்தை வச்சு இன்னைக்கு முடிவுகளே எடுக்கறாங்க. அப்போ எதிர்காலத்துல கிடைக்க போற பெரிய பரிசுக்காக நிகழ்காலத்துல சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்றது. சரியான வார்த்தை, தியாகம். சுய ஒழுக்கத்தோட இன்னொரு பேர் தியாகம் தான். இன்னைக்கு டிவி பாக்குற நேரத்தை தியாகம் செஞ்சு ஒரு புத்தகம் படிச்சா அது எதிர்கால அறிவுக்கான முதலீடு. ஒரு நிமிஷம். ஹெர்பர்ட் கிரே என்பவரோட ஒரு ஆய்வு சொல்லுது, வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்வது ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள்னு. ஆமா. ஆனா ஆச்சரியமான விஷயம், அந்த வேலைகளை செய்ய வெற்றியாளர்களுக்கும் பிடிக்காதான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப அவங்க எப்படி தங்களை கட்டாயப்படுத்திக்கிறாங்க? இது வெறும் வில் பவர் இல்ல, இதுக்கு பேரு பார்வை மாற்றம், பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட். ஓ. தோல்வியாளர்கள் அந்த வேலையோட கஷ்டத்தை மட்டும் பாக்குறாங்க, அதாவது மகிழ்ச்சியான முறைகள்ல கவனம் செலுத்துறாங்க.
ஆனா வெற்றியாளர்கள் அவங்க அந்த வேலைய முடிச்சா கிடைக்க போற பலனை, அந்த பெருமைய, அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ள ஒரு சினிமா மாதிரி ஓட்டி பாக்குறாங்க. அவங்க மகிழ்ச்சியான முடிவுகள்ல கவனம் செலுத்துறாங்க. கரெக்ட். அந்த பலனோட சந்தோஷம் இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட வலுவா தெரியறதால அவங்களால அந்த பிடிக்காத வேலையை செய்ய முடியுது. அப்போ நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளும் ஆமா, நம்ம குணநலனை உருவாக்குதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. உங்க குணநலன் தான் நீங்க இதுவரைக்கும் எடுத்த முடிவுகளோட மொத்த வடிவம். நீங்க சரியானதை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்க குணம் இன்னும் வலுப்பெறுது. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்குமே, அந்த 2 ஓநாய்கள் கதை. ஆமா, ஒரு முதியவர் சொல்றார், என் தோள்கள்ல 2 ஓநாய்கள் இருக்கு. ஒன்னு தீய கருப்பு ஓநாய், இன்னொன்னு நல்ல வெள்ளை ஓநாய். எது சக்தி வாய்ந்ததுன்னு கேட்கும்போது நம்மளோட கவனம் இலக்குகள் மேல இருக்கட்டும். இலக்குகள் இல்லாம சரியான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? மிக சரியான புள்ளி. ஒரு USA டுடே ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, புத்தாண்டு தீர்மானங்களை மனசுல நினைச்சவங்கள்ல வெறும் 4% பேர் தான் அதை நிறைவேற்றுறாங்க. ஆனா அது ஒரு பேப்பர்ல எழுதினவங்கல்ல. 44% பேர். இது 1100% வித்தியாசம். ஆமா, அதான் என் அடுத்த கேள்வி. வெறும் எழுதுறதுல என்ன என்ன ஒரு மேஜிக் இருக்கு? அதுல மேஜிக் இல்ல. அது பியோர் சைக்காலஜி. நீங்க ஒரு இலக்கை எழுதும்போது அது உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. நம்ம மூளைக்குள்ள ஒரு வெற்றி எந்திரம் இருக்கு, சக்சஸ் மெக்கானிசம். ஓகே. அதுக்கு ஒரு இலக்க கொடுத்தாதான் அது இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை அடையறதுக்கான வழிகளை உங்க மூளை தானா தேட ஆரம்பிக்கும், நீங்க தூங்கும்போது கூட. அப்ப அதுக்கான அந்த 7 படி முறை ரொம்ப முக்கியம். ஆமா, அதுல முதல் 6 படிகள் திட்டமிடல், அது ஒரு முறை செய்கிற வேலை. ஆனா அந்த 7வது படி, அதுதான் எல்லா வித்தியாசத்தையும் உருவாக்குது. ஒவ்வொரு நாளும் உங்கள் முக்கிய இலக்கை நோக்கி ஏதாவது செய்யுங்கள். இது சின்னதா தெரியுது, ஆனா இது எப்படி ஒரு பெரிய வெற்றியை உறுதி செய்யும்? நல்ல கேள்வி. ஏன்னா அந்த 7வது படிதான் மொமெண்டம், அதாவது உந்தத்தை உருவாக்குது. ஒரு பெரிய பாறாங்கல்ல நீங்க நகர்த்தணும்னு வைங்க. ஆரம்பத்துல தள்ளுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்சம் நகர்ந்த பிறகு அதை தள்ளுறது சுலபமாயிடும். ஆமா, ஒரு கட்டத்துல அதுவே உருள ஆரம்பிக்கும். அதேதான். அந்த உந்தம் தான் பெரிய இலக்குகளை அடைய வைக்குது. ஒரு நாள் கூட தவற விடாம செய்யறது தான் இங்க தந்திரம். சரி, இந்த ஒழுக்கத்தை நம்ம வேலை விஷயத்துல எப்படி பயன்படுத்துறது? புத்தகம் 40+ ஃபார்முலான்னு ஒன்னு சொல்லுது. அதிக நேரம் வேலை செய்யுங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க கூடாது, புத்திசாலித்தனமா வேலை செய்யுங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த கூடுதல் நேரத்தை எதுல முதலீடு செய்யறோங்கிறது தான் முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. அதுதான் அடுத்ததா வர்ற 3 விதியோட இணையுது, லா ஆஃப் 3. அதாவது நம்ம செய்யற வேலைகள்ல 20% பணிகள் தான் நம்ம 80% முடிவுகளை உருவாக்குது. ஆமா, அந்த 20%த்துல இருக்கிற டாப் 3 வேலைகள், அந்த 3 மட்டும் கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்தினா போதும். அப்போ அந்த 40+ நேரத்தை அதுல முதலீடு செய்யணும். சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தா அது நேர விரயம். ஆனா அந்த முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்தினா அது முதலீடு. சரியா? மிகச்சரியா. அந்த 3 வேலைகளை காலையில முதல்ல செஞ்சு முடிச்சுட்டா உங்க நாள் வெற்றி அடைஞ்ச மாதிரி. இதே தர்க்கம் பணத்துக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நாம சம்பாதிக்கிறோம், ஆனா மாச கடைசியில ஒன்னும் இருக்க மாட்டேங்குது. ஆமா, பார்க்கின்சன் விதி, செலவுகள் வருமானத்திற்கேற்ப உயரும். இத உடைக்கிறது எப்படி? இத உடைக்க சுய ஒழுக்கம் கண்டிப்பா தேவை. பெரும்பாலானவங்க மனசுல பணம் = உடனடி மகிழ்ச்சிங்கிற ஒரு சமன்பாடு பதிஞ்சிருக்கு. அத உடைக்கணும். அதுக்கு முதல் விதி, முதலில் உங்களுக்கு நீங்களே பணம் செலுத்துங்கள். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆமா, சம்பளம் வந்த உடனே முதல் செலவு உங்க சேமிப்பா இருக்கணும். குறைஞ்சது 10% முதல் 15% வரை சேமிக்க பழகணும். ஆனா வருமானம் அதிகமாகும்போது ஆசைகளும் அதிகமாகுமே. அதுக்கு தான் ஆப்பு கொள்கை இருக்கு, வெட்ஜ் பிரின்சிபல். உங்க சம்பளம் அதிகமாகும்போது ஓகே, அந்த அதிகரிப்புல 50% நேரா சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் எடுத்து வச்சிடுங்க. மீதி 50% வச்சு உங்க வாழ்க்கை முறைய மேம்படுத்திக்கலாம். சேமிப்பும் ராக்கெட் வேகத்துல உயரும். இதுதான் பார்க்கின்சன் விதியை உடைக்கிறதுக்கான ஒரே வழி. சரி, நாம இலக்குகள் வச்சிட்டோம், வேலையில ஒழுக்கமா இருக்கோம், பணத்தையும் சரியா கையாளுறோம். இவ்ளோ கஷ்டப்பட்டு சுய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறோமே, இதோட இறுதி பரிசு என்ன? சொல்லப்போனா சுய ஒழுக்கத்தோட உச்சகட்ட பரிசு, விலை மதிக்க முடியாத அந்த பரிசு, மன அமைதி. மன அமைதி. ஆமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனசுல அமைதி இல்லனா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்ல. ஆனா நம்ம மன அமைதியை கெடுக்கிறதே மத்தவங்க தானே. இங்குதான் ஒரு பெரிய மனமாற்றம் சேவை. நம்ம மன அமைதியை கெடுக்கிற மிக முக்கியமான காரணம் பழி சுமத்துவது, பிளேம். யோசிச்சு பார்த்தா சரிதான். மத்தவங்க மேல பழி போடாம உங்களால கோவப்படவோ வருத்தப்படவோ முடியாது. இதுக்கு ஆதாரம் ஒரு அருமையான கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்லுது.
நீங்கள் சொல்வது சரியாக இருக்க வேண்டுமா அல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? Do you want to be right or do you want to be happy? பல நேரங்கள்ல நாம சொல்றது தான் சரின்னு நிரூபிக்கிற போராட்டத்துல நம்ம சந்தோஷத்தை இழந்துடுறோம். இதிலிருந்து விடுபட ஒரே வழி மன்னிப்பு தானா? ஆமா, மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக செய்யற செயல் இல்ல. அது முற்றிலும் சுயநலமான செயல். எப்படி? உங்கள உணர்ச்சி ரீதியா விடுவிச்சுக்கிறதுக்காக தான் நீங்க மத்தவங்கள மன்னிக்கிறீங்க. ஒருத்தர் மேல கோபத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு சூடான நிலக்கரிய கையில வச்சுக்கிட்டு அத அவர் மேல எரியறதுக்காக காத்திருக்கிறத மாதிரி. அது முதல்ல நம்ம கையத்தான் சுடும். அதேதான். மனதளவுல ஆரோக்கியமா இருக்கிறவங்க தங்கள காயப்படுத்தினவங்கள வேகமா மன்னிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறி போயிடுறாங்க. அவங்க பிரச்சனைகளை ஒரு மூட்டை மாதிரி சுமந்துட்டு போறதில்ல. கரெக்ட். நீங்க உங்க வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கிட்ட உங்கள காயப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கிற அந்த நொடியில நீங்க முழுமையா விடுதலை அடையறீங்க. அதுதான் இந்த சுய ஒழுக்க பயணத்தோட உன்னதமான சிகரம். அருமை. அப்போ சுய ஒழுக்கம்ங்கிறது நம்மள கட்டுப்படுத்துற சங்கிலி இல்ல, அது நம்மள சுதந்திரமா பறக்க வைக்கிற சிறகு. மிகச்சரியாக சொன்னீங்க. அது சாக்குப்போக்குகளை அகற்றி சாத்தியங்களை உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய பரிசு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு மந்திரக்கோள் கிடைச்சு ஒரே ஒரு விஷயத்துல முழுமையான சுய ஒழுக்கத்தை அடைய முடியும்னா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த ஒரு ஒழுக்கம் எதுவாக இருக்கும்? அது காலையில சீக்கிரம் எழுதுறதா இருக்கலாம், தினமும் உடற்பயிற்சி செய்யறதா இருக்கலாம், அல்லது உங்களை காயப்படுத்திய ஒருத்தரை மன்னிக்கிறதா இருக்கலாம். அது எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க.